வீடுகளுக்கு உணவு மற்றும் மளிகைப் பொருட்கள் விநியோகம் செய்யும் நிறுவனங்களின் டெலிவரி ஆட்களை கண்காணிக்க விதிகளை வகுக்க கோரிய வழக்கில் தமிழக டிஜிபி மற்றும் டெலிவரி நிறுவனங்கள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த நித்யானந்தம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் ஸ்விக்கி, ஜொமோட்டோ உள்ளிட்ட நிறுவனங்களின் டெலிவரி ஆட்கள் போல் நடித்து குற்றங்கள் செய்வது அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். கடந்த ஆண்டு உணவு டெலிவரி நிறுவன நபர் போல வந்தவர் அரசியல் கட்சி தலைவர் ஒருவரை வெட்டி கொன்றதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே டெலிவரி நபர்களை கண்காணிக்க விதிகளை வகுக்க டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். டெலிவரி செய்யும் நபர்களுக்கு அடையாள அட்டை இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். டெலிவரி நபர்களை கண்காணிக்க முறைப்படுத்த விதிகளை வகுக்கும்படி டிஜிபிக்கு மனு அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் நித்யானந்தம் கூறியிருந்தார். இதை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்கும்படி தமிழக டிஜிபிக்கும் ஸ்விக்கி, ஜொமோட்டோ, டன்சோ, ஜெப்டோ போன்ற டெலிவரி நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். ரெய்டு நடத்திதான் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை என்றும், எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக பேசினாலே கூட்டணி அமைந்துவிடும் என்றும் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு எதிர்வினை ஆற்றியுள்ளார். இருவரும் பேசியதை இப்போது பார்ப்போம். கூட்டணி குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள்ட்ட நாங்கள் நேரடியா பேசினாலே கூட்டணி வரும். ரைடு நடக்கிறதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரைடு அவர் வீட்டில் மட்டும் நடக்கலையே, எல்லார் வீட்லயும் திமுக சைட்லயும் ரைடு நடக்கு. யார் வீட்டில் பணங்கள் இருக்குன்னு அந்த இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறை நினைக்குதோ நாளைக்கு உங்க வீட்டில் கூட ரைடு நடக்கலாம். பாஜக நயினார் நாகேந்திரன் கருத்து அவருடைய கருத்தா பாஜக கருத்து என்பது எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு அந்த நிலைப்பாட்டிலே நிறைய கட்சிகளுடைய எண்ணம் இனிமேல் திமுகவுக்கு மாற்று என்றால் அதிமுக தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சமரசம் என்பதே கிடையாது. திமுகவுக்கு மாற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கூட்டணி ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் எங்களுடைய வரலாறு. கடந்த கால வரலாறு இன்றைக்கும் அதுதான், நாளைக்கும் அதுதான். ரயில்வேயில் 32,000 பணியிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பிக்கும் நடைமுறை இன்று தொடங்கியது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி தகுதி கொண்ட இந்த பணியிடங்களுக்கு வரும் மாதம் 22ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். அரசு பணி என்பது பெரும் கனவாக மாறியுள்ள சூழலில் ரயில்வே துறையில் குரூப் டி பிரிவில் லெவல் 1 நிலையில் இருக்கக்கூடிய 32,438 காலி பணியிடங்களை நிரப்ப திட்டமிட்டுள்ள ரயில்வே பணியாளர்கள் தேர்வு வாரியம் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த பணியிடங்களுக்கான கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது ITI தொழிற்கல்வி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடிப்படை ஊதியமாக 18,000 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இதர வரவுகள் என சேர்த்து சுமார் 25,000 ரூபாய் வரையில் ஊதியம் கிடைக்கும் என ரயில்வே பணியாளர்கள் தேர்வு வாரியம் கூறியுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை www.rrbapply.gov.in என்ற இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யலாம் என்றும், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 22ஆம் தேதிக்குள் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் கணினி அடிப்படையிலான தேர்வு, உடல் தகுதி தேர்வு, ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. இந்த பணியிடங்களுக்கான வயது வரம்பாக 18 வயது நிரம்பியவர்கள் முதல் 36 வயதுடையவர்கள் வரை விண்ணப்பிக்கலாம் என ரயில்வே பணியாளர்கள் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. மேலும் OBC, SC/ST பிரிவுகளுக்கான இடஒதுக்கீட்டிலான காலி பணியிட எண்ணிக்கையும் தேர்வு கட்டணமும் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாட்டை வலுவிழக்க செய்ய முயற்சிப்போரிடம் நாம் கவனமுடன் இருக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, சுபாஷ் சந்திர போஸின் வாழ்க்கை நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கும் உந்து சக்தி என குறிப்பிட்டார். சொகுசு வாழ்க்கை முறையிலிருந்து விலகி சுதந்திரத்திற்காக பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டவர் சுபாஷ் சந்திர போஸ் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்காக நாம் ஒன்றிணைய வேண்டும் என குறிப்பிட்ட பிரதமர் மோடி, நாட்டை வலுவிழக்க செய்து ஒற்றுமையில் விரிசல் ஏற்படுத்த முயற்சிப்போரிடம் நாம் கவனமுடன் இருக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் அதிகமானோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், சர்வதேச அளவில் வலிமையான நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் 76வது குடியரசு தின அணிவகுப்பில் மகா கும்பமேளா மற்றும் பகவத்கீதை உள்ளிட்டவை காட்சிப்படுத்த இருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கோவா, குஜராத், கர்நாடகா உள்ளிட்ட 16 மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் டெல்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது.
இதில் உத்தரப்பிரதேச மாநில அரசு சார்பில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவை காட்சிப்படுத்தும் வகையிலான அலங்கார ஊர்தி, கல்வியின் தரத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் டெல்லி அரசின் அலங்கார ஊர்தி உள்ளிட்டவை பங்கேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதை தவிர 10 மத்திய அமைச்சகங்கள் சார்பிலான அலங்கார ஊர்திகளும் பங்கேற்க உள்ளது. இந்த முறை தமிழகத்தின் ஊர்தி பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வேங்கை வயல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய மீண்டும் கால அவகாசம் கோரி புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் மனு தாக்கல் செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியல் சமூக மக்கள் வசிக்கும் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த சம்பவம் குறித்து சிபிசிஐடி 737 நாட்களாக விசாரித்து வருகிறது. 31 நபர்களுக்கு டிஎன்ஏ பரிசோதனையும் 5 பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனையும் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்களிடம் நேரடி சாட்சியங்களையும் சிபிசிஐடி பெற்றுள்ள நிலையில் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. சமூக செயற்பாட்டாளர் ஜகபர் அலி கொலை வழக்கில் விசாரணை அதிகாரியை சிபிசிஐடி நியமித்துள்ளது. கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய புதுக்கோட்டை மாவட்டம் பெங்களூரு கிராமத்தைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் ஜகபர் அலி கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு புதன்கிழமை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இந்நிலையில் வழக்கின் விசாரணை அதிகாரியாக சிபிசிஐடியின் ஆய்வாளர் புவனேஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே இவ்வழக்கில் குவாரி உரிமையாளர் ராமையா காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். செக் மோசடி வழக்கில் இயக்குநர் ராம்கோபால் வர்மாவை 3 மாதங்கள் சிறையில் அடைக்க வேண்டும் என மும்பை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 7 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் அலைக்கழித்து வந்த நிலையில் தற்போது அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட நபருக்கு 3,72,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிணையில் வெளிவர முடியாத வழக்காக இது அமைந்துள்ள நிலையில் ராம்கோபால் வர்மாவை கைது செய்யும் சூழல் உருவாகியுள்ளது. 2000ஆம் ஆண்டு ஹிந்தியில் வெளியான ஸ்கூல் படத்திற்காக தேசிய விருது வென்ற இவர் அமிதாப் பச்சனை வைத்து சர்க்கார் திரைப்படமும், சூர்யாவை வைத்து ரத்த சரித்திரம் உள்ளிட்ட படங்களையும் இயக்கியுள்ளார். அமெரிக்காவில் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு 51 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்ய இருப்பதாக சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுள்ள டொனால்டு டிரம்புடன் தொலைபேசியில் உரையாடிய பிறகு பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக உறவை மேம்படுத்தும் நடவடிக்கையாக இந்த முதலீடுகள் செய்யப்படுவதாக சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுடனும் பட்டத்து இளவரசர் சல்மான் தொலைபேசியில் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025-2026 நிதியாண்டுக்கான ஒன்றிய பட்ஜெட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். ஆண்டுக்குள் இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான லட்சிய பயணத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். 2016ஆம் ஆண்டுதான் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ஒன்றிய அரசால் தொடங்கப்பட்டது. அதேபோல தமிழ்நாடு அரசும் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு திட்டத்தை தொடங்கி தொழில் முனைவோருக்கு வழிகாட்டுதல், நிதி உதவி உள்ளிட்டவைகளை வழங்கி வருகிறது. 2016ஆம் ஆண்டில் இந்தியாவில் 400 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களே இருந்தன. 2024ஆம் ஆண்டில் 1,42,450 நிறுவனங்களாக வளர்ந்து நிற்கின்றன. ஸ்டார்ட் அப் துறை முன்னேற்ற பாதையில் இருந்தாலும் போதுமான வளர்ச்சி இல்லை என துறை சார்ந்தவர்கள் கூறுகின்றனர். இந்தியா, சீனா ஆகிய 2 நாடுகளுக்கும் இடையேயான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சியில் சீனாவை விட இந்தியா 20 ஆண்டுகள் பின்தங்கி இருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சீனாவின் அசுர வளர்ச்சிக்கு அவர்களின் ஸ்டார்ட் அப் கொள்கைகளே முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஸ்டார்ட் அப் துறை வளர யோசனைகளை கூறுகிறார் கிஸ்ப்ளோ நிறுவனத்தின் நிறுவனர் சுரேஷ் சம்பந்தம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலிசிஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும்.
ரெண்டாவது மிகப்பெரிய அளவில் ஒரு இனோவேஷன் ஃபண்டு உருவாக்கணும். ஸோ 2016 பல சின்ன சின்ன ஃபண்ட்ஸாக க்ரியேட் பண்ணுறாங்க. இது என்ன ஆச்சுன்னா, யானை பசிக்கு சோள பொறி போடுற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக அந்த இருக்கிற பணத்தையே ஸ்ப்ளிட் பண்ணி வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து விட்டுறாங்க. அது என்ன ஆச்சுன்னா, சரியான முறையில் போயிட்டு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக போய் சேரலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த முறையை மாற்றிட்டு ஒரு மெகா $multi-billion இந்தியா இனோவேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு உருவாக்குறது பெட்டர். அதை சென்ட்ரலைஸ் பண்ணி அதே சமயத்தில் இன்க்ளூசிவாக எல்லாருக்கும் போய் கிடைக்கிற மாதிரி போய் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்குவது முதல் அவை தொடர்ச்சியாக வெற்றி பெற அரசின் பங்களிப்பு இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது என தொழில் நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். பட்ஜெட்டில் இந்த துறைக்கு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து மற்றும் கௌசல்யா.